வணக்கம் ஜெயஹிந்த். நம்மளுடைய ஆங்கில புத்தகம் ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல் ஸ்டோரி இப்போ சேல்க்கு இருக்கு. திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எனக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் உலகத்துலேருந்து எங்கே வேணாலும் இந்த புக்கை வந்து பெற முடியும். இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் சவுதி ஒரு புது இஸ்லாமிக் நேட்டோ அலையன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த நாடுகள், குறிப்பாக ஈஜிப்ட், கத்தார் போன்ற நாடுகள் அதில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது அதுக்கு ஒரு கவுண்டர் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது இயற்கை நீதி. அந்த வகையில் இஸ்ரேல், யுஏஇ, இந்தியா இந்த 3 நாடுகள் ஒருங்கிணைந்து ஒரு மிலிட்ரி அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாட்டையும் நீங்கள் ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா 3 நாடும் அவங்களுடைய சின்க்ரனைசேஷன், குறிப்பாக இராணுவ ரீதியாக, வர்த்தக ரீதியாக, ட்ரேட் ரூட், இந்த 3 இடத்துல சிங்க்ரனைஸ் ஆகக்கூடியதை ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். ஸோ ஒரு அலையன்ஸ் பிரகடனப்படுத்தி செய்கிறாங்க, இன்னொரு அலையன்ஸ் சைலண்டாக செய்கிறாங்க. ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு. ஸோ இது அக்டோபர் 7க்கு நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு 2 தரப்பும் எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு இராணுவ நிகழ்வுக்குள்ளே போனாங்க அப்படின்றது தெரியும். இப்போ இஸ்ரேலில் ஒரு முக்கியமான ஊடகம் இருக்குது, ஜே போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஜெருசலேம் போஸ்ட். இவங்க அதில் இருக்கக்கூடிய சில எடிட்டர்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன், காலம்னிஸ்ட்டை வந்து. அதில் ஒரு போஸ்ட் வந்து இப்போ வந்திருக்குது. ஜானார் டேவிடான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எழுதியிருக்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ்க்கு பேக்ரவுண்டில் ஆதரவாக இருந்தது, ஆயுதங்கள், பண உதவி, இது எல்லாமே கொடுத்து ட்ரைனிங்லேருந்து எல்லாமே பண்ணது ஈரான். எங்கே பண்ணாங்க? ஓரளவுக்கு சிரியாலையும் ஈராக்லையும் இருந்த பேசஸில் இவங்களுக்கு நிறையா உள்ளே வந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் ஹமாஸுக்கு மிகப்பெரிய நிதி உதவியை செஞ்சுக்கிட்டு இருந்தது, ஹமாஸோடைய அரசியல் தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கத்தார் தான். போன வருடம் கத்தார், குறிப்பாக தோஹாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஹை எண்ட் ஹோட்டல் மேலே தாக்குதல் நடத்தினதை நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் கத்தாருக்குள்ளே புகுந்து தாக்குனாங்க. நல்லா கவனிங்க, கத்தாரில் தான் இந்த யூஎஸோடைய மிகப்பெரிய மிலிட்ரி பேஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் போகும்பொழுது ஜோனா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட கோர் கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் இன்னமும் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க மிலிட்ரியாக வீக்கானா கூட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் விங் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அவங்களுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை கத்தார்லேருந்து துருக்கிக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பிளானிங் மற்றும் சைபர் டிபார்ட்மெண்ட்ஸ், ஹமாஸ்க்கு ஒரு வலிமையான சைபர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டிவிஷன் சொல்லக்கூடிய SPD 1 இருக்குது. இது ரெண்டையுமே கத்தார்ல இருந்து இப்போ துருக்கிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹமாஸோடைய கவர்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கத்தாரோடைய துணையோட நடந்துகிட்டு இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நெகோசியேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கத்தார் மூலியமா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. டிப்ளமேசி, பொலிட்டிக்கல் மற்றும் நெகோசியேஷன்ஸ், இது 3மே அங்கேருந்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை இப்போ மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஏன் இந்த ட்ரிகர் ஆச்சு, எதனால இப்போ இவங்க கத்தார்லேருந்து துருக்கிக்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸோடைய லீடர்ஷிப் மூமெண்ட்டை கத்தாருக்குள்ளே இப்போ கடுமையாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்குது கத்தார் அரசாங்கம், அமெரிக்காவுடைய அழுத்தம் மற்றும் இஸ்ரேலுடைய அழுத்தத்துக்கு பிறகு. ஏன்னா கத்தார் இப்போது தன்னை அபவ் த வெயிட் பஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நாடுன்றதை நம்ம நிறைய டைம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வகையில் கத்தார் இப்போது ஹமாஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க டெரிட்டரிக்குள்ள, நாட்டுக்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பப்ளிக் மீட்டிங் போனோம் அப்படின்னா இப்போது அவங்க கத்தார் அஃபீஷியல்ஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். ஸோ அவங்க கிரவுண்ட் ஆப்ரேஷன் தோஹாவில் இப்போ கடுமையாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஏன் இவங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது? இது வெறும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்குள்ள பிரச்சனை மட்டும் கிடையாது, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அழுத்தம் மட்டும் கிடையாது. கலேத் மிஷால் அப்படின்றது தான் ஹமாஸோடைய லீடர்ஷிப் பொசிஷனில் வரணும் அப்படின்றது கத்தாரோடைய ஸ்டாண்டு. கலேத் மிஷால் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரோ கத்தாரியாக இருக்கக்கூடிய ஒரு ஹமாஸ் தலைவர். ஆனால் ஹமாஸ் யாரை எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாயா சின்வர் இவங்கெல்லாம் போன பிறகு கலீல் அல் ஹையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து எலெக்ட் பண்ணாங்க. இவருக்கு இப்போ ஹமாஸ்குள்ளேயே 2 ஃபேக்ஷன் இருக்குது, நல்லா கவனிங்க. இது எல்லாம் ஒரு அமைப்பு, இது ஒரு மதத்துக்கான அடையாளமாக இவங்க காமிச்சாலும் உள்ள நிறையா இவங்களுக்குள்ள போட்டி இருக்குது, நிறையா குரூப்ஸ் இருக்குது. கலீத் மெஷால் கிளியர் கட்டாக ஒரு கத்தார் ஃபேவர் ஹமாஸ் லீடர். கலீல் அல்லையா அப்படின்றது கிளியராக ஒரு ஈரான் ஃபேவர்டு ஹமாஸ் லீடர். ஸோ ஈரானுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை இவங்க இது பண்ணும் பொழுது, அதுவும் சமீப காலங்களில் ஈரான் எவ்வளோ பெரிய தாக்குதலை கத்தார் மீது நடத்தினாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ தாக்குதல் ஏன் நடத்தலைன்றதுக்கு திரைமறைவில் இவங்க கொடுத்த கோடிக்கணக்கான $1 பில்லியன் பணத்தை வச்சு தான் இப்போ ஈரான் வசூல் பண்ணிக்கிட்டு இவங்களை தாக்காமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல
அல் ஹையாவுடைய கலீல் அல் ஹையாவுடைய ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்ரேல் ஹமாஸுக்கு நடந்த அந்த யுத்தத்தில் தோஹால இருந்து கம்ப்ளீட்டாக இதை ஆப்ரேட் பண்ணதும் சரி. இஸ்மாயில் ஹனியாவை ஜூலை 2024 தெஹ்ரானுக்கு கூட்டு போனது. அப்போ பெஷ்கியான் அவங்க அதிபருடைய பதவியேற்பு விழா இல்லை இவங்க போய் கலந்துக்கும் போது அங்கே போட்டு தள்ளாங்க மொசாட். 2 பேரையும் கூட்டு போனது அவர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாயா சின்வாரோடைய இறப்புக்கு பிறகு 2024 அவன் கொல்லப்பட்ட பிறகு இப்போ வரைக்கும் இந்த இடத்த டாமினேட் பண்ணி ஹமாஸோட ஒரு லீடராக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீல் அல் ஹையா தான். இப்போ டர்க்கிஷ் ஆங்கிள் ஏன் இங்கே கன்ஃபார்ம்டாக வருது, ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மட்டும் கிடையாது. இப்போ கலீல் அல் ஹையா துருக்கியோடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹக்கான் ஃபிதானோட மீட்டிங் பண்ணுறார். ஒரு பயங்கரவாத அமைப்போடைய ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு நாட்டோடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட சந்திக்கிறார். ஃபர்ஸ்ட் ஹை லெவல் மீட்டிங். இதை துருக்கியோடைய ஸ்டேட் மீடியாவான அண்டாலு ஏஜென்சி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது ஹக்கான் ஃபிதான் இவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நாங்கள் ஹமாஸுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதுக்கு பாலஸ்தீன் காஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரிக்கா, இது எல்லாமே இந்த ஹமாஸ் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாமே நேரடியாக பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்றதுனால இவங்க பாலஸ்தீன் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. துருக்கியும் அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க, இன் எவ்ரி ஃபீல்ட் அண்ட் எவ்ரி இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு. இப்போ எங்க இந்த ரேஸ் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸோடைய ஒரு பொலிட்டிக்கல் அமைப்பு அப்படின்றது இருக்கு. ஒரு பக்கம் அல் ஹையா, இன்னொரு பக்கம் மெஷால். இவங்க 2 பேருடைய ரேஸு இவங்களுடைய ஷுரா கவுன்சிலில் போய் நிற்குது. ஷுரா கவுன்சிலில் போய் நிற்கும் போது 35 ஓட்டு வாங்குறாரு அல் ஹையா, அதாவது ப்ரோ ஈரான் ஹமாஸ் லீடர். 34 ஓட்டு வாங்குறாரு ப்ரோ கத்தார் ஹமாஸ் லீடராக இருக்கக்கூடிய மஷால். ஸோ இந்த ஒரு ஓட்டு டிஃப்ரென்ஸில் இவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்கலாக ஈக்குவலாக ஸ்பிளிட் 35-34 ஜஸ்ட் ஒரு இதுதான், ஒரு ஸ்லைட் மெஜாரிட்டியில் தான் அவர் ஜெயிக்கிறாரு. ஸோ ஆர்கனைசேஷன் கிளியர் கட்டாக டிவைட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். அல் ஹையா இவங்களை எடுத்தீங்க அப்படின்னா ஆயுதம் மீண்டும் இஸ்ரேலை தாக்கணும், மீண்டும் அவங்களுடைய ஹமாஸ் இயக்கத்தை கட்டமைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய தரப்பு. மெஷால் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் பேஸில் இந்த கத்தார், துருக்கி மற்றும் முஸ்லீம் பிரதர்ஹுட் இந்த ரிலேஷனுக்குள்ளே கொண்டு வரணும், முஸ்லீம் பிரதர்ஹுட்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஏன்னா முஸ்லீம் பிரதர்ஹுட்ல அவங்க கொண்டு வந்தாங்கன்னா பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெயின் இருக்கும். துருக்கி முஸ்லீம் பிரதர்ஹுட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு, கத்தார் போன்ற பல நாடுகள் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இதே கேம்ப்ல இன்னொரு பார்ட்டாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் பிரதர்ஹுட்டை தடை செய்த நாடு. இதே கேம்ப்ல இப்போ ஜாயின் பண்ண இருக்கக்கூடிய ஈஜிப்ட் எடுத்தீங்கன்னா அவங்களும் முஸ்லீம் பிரதர்ஹுட் அமைப்பை தடை செய்த நாடு. ஸோ இது வெஸ்ட் ஏஷியா பாலிடிக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் நான் உட்காந்து உங்களுக்கு சொல்கிறேன் யார் எங்க நண்பர்கள் எங்க எதிரிகள்னா, இங்கே யாரும் நண்பர்கள் எதிரிகள்லாம் கிடையாது. எல்லாருமே டபுள் ஸ்டாண்டர்ட் எடுப்பாங்க. ஒருத்தரை முதுகில் குத்துறது, ஒருத்தரோட அலையன்ஸ்ல இருந்துட்டு இன்னொரோட ஒர்க் பண்ணுறது, டாக்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பு, டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி எக்கச்சக்கமான ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட் இருக்குது. இதுலேயுமே தெளிவாக அதை ப்ரூவ் பண்ணுது. அதன் பிறகு இப்போது இஸ்ரேலி ஸ்ட்ரைக்லேயுமே அவங்க குறிப்பாக குறி வச்சு தாக்குனது, அது குறிப்பாக லாஸ்ட் இயர் செப்டம்பர் 9 தோஹால அவங்க தாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அல் ஹையாவுடைய அந்த குரூப்பு. ஹமாஸ்ல 2 குரூப் இருக்குன்னு சொன்னேன், மெஷால் மற்றும் அல் ஹையா ஒரு ப்ரோ ஈரான் குரூப்பாக இருக்கிறதுனால அவங்கள தான் குறி வச்சு தாக்குனாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய டாப் ஹமாஸ் லீடர்ஷிப்போடைய அல் ஹையா, மெஷால், ஜஹேர் ஜப்ரின், முகமது இஸ்மாயில் தர்வாயிஷ், நிசார் அவதல்லா இவங்க எல்லாருமே இதில் குறிப்பிட்டு டார்கெட் பண்ணப்பட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ துருக்கியோடைய ரோல் என்ன? இது நாள் வரைக்கும் அவங்க ஒரு செகண்டரி சப்போர்ட்டராக இருந்தாங்க ஹமாஸுக்கு. முதல் முறையாக அவங்க ஹமாஸ் தலைமையை ஹோல்ட் பண்ணது, அதாவது துருக்கியில் அஃபிஷியலாக கூப்பிட்டு வந்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2011. அப்போது ஈஜிப்டோடைய கிலாட் ஷஹீத் பிரிஷனர் எக்ஸ்சேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்டை அவங்க புரோக்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு இந்த சந்திப்பு அப்படின்றது நடந்தது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க நேரடியாக சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஹமாஸுக்கு. இதில் லண்டன் பேஸ்ட் அஷ்ரக் அல் ஹவ்சத் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல்ல இப்போ 2023, 24 குறிப்பாக ஒரு லேண்ட்மார்க் ஏற வைக்கலாம். 24க்கு பிறகு ஹமாஸோடைய பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் எல்லாமே துருக்கியில தான், இஸ்தான்புல்ல தான் அதிகமாக நடக்குது, தோஹால கம்மியாக நடக்குது. ஸோ அந்த டிரான்சிஷனை நம்ம கிளியர் கட்டாக பார்க்குறோம்.
அதே மாதிரி இவங்களுடைய சுல்தானா இருக்கக்கூடிய எர்தவான் பேசும் பொழுது இது ஒரு லிபரேஷன் மூமெண்ட் அப்படின்னு தான் அவர் ஃப்ரேம் பண்ணுவார். ஏன்னா அவரோட இன்டர்னல் அரசியலுக்கு இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டர்க்கியோடைய இன்டெலிஜென்ஸ் சீஃப் இப்ராஹிம் காலின் அவர்கள் ஹமாஸோடைய லீடர்ஸை அங்காராவில் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு வெஸ்ட் பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸை மீண்டும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றதும் வெப்பன்ஸ் அண்ட் மணியை நாங்கள் மூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ துருக்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காசு கிடையாது. ஆனால் துருக்கிட்ட வெப்பன்ஸ் இருக்குது, ட்ரோன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ இது நாள் வரை ஹமாஸ் பயன்படுத்திய தாக்குதல், ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்கள் இவங்க 2 பேருமே நடத்திய தாக்குதல் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக அது வந்து க்ரூடு ராக்கெட்ஸை பேஸ் பண்ணி இருந்துச்சு. இல்லை ஒரு நேரடி தாக்குதல், ஒரு பயங்கரவாத தாக்குதல் அக்டோபர் 7ஆம் தேதி இவங்க இஸ்ரேல் மீது பண்ணாங்க. அதோடைய நேரடி ரிப்போர்ட்டை நம்ம 2 முறை களத்திலே போய் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே இப்போ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய டேஞ்சர் என்னன்னா இவங்களுடைய துருக்கியோடைய லோ காஸ்ட் ட்ரோன்ஸ் அது ஹமாஸ் கையில் வந்துச்சு அப்படின்ற போது இது இஸ்ரேலுக்கு ஒரு நிரந்தர செக்யூரிட்டி த்ரெட்டாக மாறுறதுக்கான அபாயம் லிட்டரலாக அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது 2011 ஒரு மிக முக்கியமான சம்பவம் வந்து நடக்குது. 2024 சலே அல் அரூரி இவரை வந்து பெய்ரூட்ல வச்சு தூக்குறாங்க. யாரு? மொசாட். 2024 இந்த நபர் யாருன்னா ஹமாஸோட ஒரு மிக முக்கியமான ஏஜென்ட். இந்த நபர் 2011 துருக்கி கிட்ட இவங்க சொல்றாங்க எங்க நாட்டுக்கு எதிராக இருக்காங்க, எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, அவங்க நாட்டை விட்டு வெளியேற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா 2011 இருந்து 2015 வரைக்கும் ஹமாஸோட ரிவைவலுக்கு ஒரு மிக முக்கியமான ஃபேஸா துருக்கியில இருந்து ஆப்ரேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சலே தான். கடைசியா சலேவை லெபனான்ல இருக்கக்கூடிய பெய்ரூட்ல 2024 வச்சு தூக்குனாங்க. ஸோ இந்த இடத்துல ஹமாஸுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டாகவும் துருக்கி இருக்கும். அதே மாதிரி ஹமாஸுக்கு ஒரு ஆயுதம், அதாவது லோ காஸ்ட் ட்ரோன்ஸ் இந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் வார்ஃபேரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சப்ளையராக துருக்கி மாறுறதுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஆனால் கத்தாரும் பார்த்தீங்கன்னா ஹமாஸோடைய அந்த இதை கட்டுப்படுத்துகிறாங்களே தவிர அந்த உறவை வந்து கட் பண்ணலை. ஏன்னா கிளியர் கட்டாக இது இவங்களுடைய கத்தாரோடைய லாங் டேர்ம் டூயல் ரோல், இந்த பக்கம் தலையை காமிச்சு இந்த பக்கம் வாழை காமிக்கக்கூடிய அந்த தன்மை. இப்போ அமெரிக்காவுடைய கோஆர்டினேட்டட் மீடியேட்டரா ஈஜிப்டோட நாடுகள் கூட பேசுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க வந்து ஹமாஸை என்கேஜ் பண்ணி வைக்கிறாங்களோ அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு கத்தார் இல்லாமல் ஹமாஸ் கிட்ட நெகோஷியேட் பண்ண முடியாது, ஹிஸ்புல்லா கிட்ட நெகோஷியேட் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஜூலை 27 ஒரு பிரச்சாரத்தில் ஒரு பேட்டியில் இவங்களுடைய முன்னாள் பிரதமர், இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் நப்தாலி பெனட் அவர்கள் கிளியர் கட்டாக கத்தாரை எனிமி ஸ்டேட், எதிரி நாடு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். எதிரி நாடுன்னு இஸ்ரேல் அறிவிச்சாங்கன்னா அவங்க அடுத்து என்னென்னலாம் பண்ணுவாங்க, அவங்களோட உளவுத்துறை, அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது எல்லாமே தெரியும். ஸோ கிளியர் கட்டாக இங்கே இருக்கக்கூடிய அதை நம்ம ரீடிங்கை பார்த்தோம்னா ஹமாஸ் இப்போ தெளிவாக 2ஆக ஸ்பிளிட் ஆகிருக்கு. இது எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த பிகர் பிக்சர் நம்ம பார்க்கணும் அப்படின்ற போது இன்னொரு ஒரு செய்தியுமே வந்து வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அது முடிஞ்சோன்னா அந்த காலையிலேயே போகிறேன். ஹமாஸுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள லிங்கை பற்றி இப்போ அவங்க ஒரு டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில தகவல்கள் வந்து பொதுவெளியிலே வருது. ஸோ இவங்களுடைய புது ஆர்கனைசேஷனுக்கு துருக்கியோடைய அந்த ஓட்டமன் எம்பையருக்கு இந்த ஒரு காசு, இந்த இஸ்லாமிக் வேர்ல்டு, மிடில் ஈஸ்ட்ல வளைகுடாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் வேர்ல்டு யுனைட் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போ அவங்க கையில் எடுத்திருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அப்படின்ற இந்த அமைப்பு தான். டேஞ்சரஸான இன்னொரு பாலிடிக்ஸை நோக்கி வளைகுடா நாடுகள் போயிட்டு இருக்கு. இந்த பிராந்தியத்தில் அமைதி வரவே வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் இவங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க அப்படின்றதான் ஒரு சேட் ட்ரூத்து. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.